இந்த படத்தோட இயக்குனர் ஜேம்ஸ் கன் 1990 ஸ்கிரீன் ரைட்டா தன்னுடைய சினிமா கேரியர் ஆரம்பிச்சார். 2022 வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இந்த சூப்பர்மேன் கேரக்டருடைய பிறப்பிடமான டிசி காமிக்ஸ் தாய் நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ்க்காக இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்ப வந்திருக்கிற சூப்பர்மேன் படம் இந்த டிசி யூனிவர்ஸோட இரண்டாவது ரீபூட். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கிராண்ட் மோரிசன் அண்ட் பிராங்க் குவிட்லே இந்த ரெண்டு பேரும் எழுதின ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் 2005-2008 வந்த காமிக் புக் சீரியல் இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னால சூப்பர்மேனை யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டோபர் ரீவ், ரெண்டாவது ஹென்ரி கேவிலி, இப்ப மூணாவதா நம்ம டேவிட் கோரன்ஸ்வெட். ஏற்கனவே பார்த்த ரெண்டு சூப்பர்மேன்களை விட இந்த சூப்பர்மேன் விடாமுயற்சி அஜித் மாதிரி, செந்தில் மாதிரி எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டே இருந்தாலும், உலக மக்கள் இருந்தாலும், பேக்கரி கடை வச்சிருக்கிற வீரபாகு மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும் உலக மக்களை காப்பாற்ற நினைக்கிற ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதே நேரத்துல கொஞ்சம் கூட மறக்காம வழக்கம் போல அணில இருந்து அழகான பொண்ணுங்க வரையும் அவங்க உயிரை பில்டிங்களை தாங்கி பிடிச்சு, காரை தாங்கி பிடிச்சு காப்பாத்துறாரு. ஆனா மத்த நேரங்கள்ல உலக மக்கள் தான் இவரை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்படி சூப்பர்மேனும் படம் பார்த்த நம்மளும் ரொம்ப அடி வாங்கி ரூடு சொல்லணும். இந்த படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமரா ஒர்க், பிஜிஎம் ஸ்கோரிங், ப்ரொடக்ஷன் டிசைனிங், சிஜி அண்ட் அனிமேஷன் ஒர்க், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள், அனிமேஷன் காட்சிகள், அந்த பனிமலையில ஊசியா ராக்கெட் மாதிரி நிக்கிற ஐஸ் கட்டிகள், சூப்பர்மேனுடைய ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட் கோட்டை, வில்லனுடைய டைமென்ஷனல் செல்லுலர் எல்லாமே பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. படம் கொஞ்சம் கூட லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு நல்லா விறுவிறுப்பாவே நல்ல த்ரில்லிங்கா போச்சு படம். உதாரணத்துக்கு அந்த அல்ட்ராமேன் யாரும் காமிக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அல்ட்ராமேன் சூப்பர்மேன் கூட சண்டை போட வைக்கிற காட்சிகள், ட்ரோன்கள் மூலமா வில்லனுடைய ஆபீஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த அல்ட்ராமேனை கட்டுப்படுத்துற சீன் சூப்பரா இருந்தது. கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்தது. சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாகவே நாயகி சூப்பர் உமனா வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர்மேனுடைய கிரிப்டோ நாய், அவ்வளவு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான மெட்டா ஹியூமன்கள் கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த சூப்பர்மேன் கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இடையில எமோஷனல் ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக சூப்பர்மேனுக்காக அவருடைய வரவுக்காக காத்திருக்கிற ஜோர்டன்பூர் நாட்டு மக்கள், குழந்தைகள்னு ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா இந்த படத்தை கனெக்ட் பண்ணி விட்டோம். அதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம். கேமராமேன் ஹென்ரி பிரஹாம் சூப்பர்மேனுடைய ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட் கோட்டை இருக்கிற அந்த அண்டார்டிகா பிரதேசம், வில்லனுடைய கார்ப்பரேட் ஆபீஸ், வில்லனுடைய டைமென்ஷனல் செல்லுலர் அறை எல்லாத்தையும் பிரமாதமா படம் பிடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு ஜெயிண்ட் அல்ட்ராமேன், இடையில ஒரு காட்சில்லா மாதிரியான ஒரு பெரிய மிருகம், அப்புறம் அந்த பிளாக் ஹோல், கட்டடங்கள், கடல், அந்த நகரத்தை ரெண்டா பழக்கிற காட்சி எல்லாமே சூப்பரா இருந்தது. சும்மா அனிமேஷன் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல புகுந்து விளையாடி இருக்காங்க. கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்ட அந்த கிரிப்டோ நாய் கதாபாத்திரம் அவ்வளவு அருமையா இருந்தது. அடுத்த படத்துக்கு இசையமைப்பாளர்கள் ஜான் மர்ஃபி அண்ட் பேக்ரவுண்ட் கம்போசர் டேவிட் பிளெமிங், இந்த ரெண்டு பேருமே நல்லா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணிருக்காங்க. ஆனா முக்கியமான காட்சிகள், பரபரப்பான காட்சிகள் இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் டோசேஜ் கூட்டியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். படத்துக்கு எடிட்டிங் வில்லியம் ஹோய் அண்ட் கிரேக் ஆல்பர்ட் நல்லா சூப்பரா, கதை ஓரளவுக்கு புரியுற மாதிரி நல்லா எடிட் பண்ணிருக்காங்க. படம் இந்த ரிலீஸ் ஆன 3 நாளே இதனுடைய மொத்த பட்ஜெட்டான $225 மில்லியன் அப்படியே கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி இந்த படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நெருங்க போகுது.